முருகனடி அம்மா முருகனடி அம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா. சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய செந்தில் ஆண்டவரினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே நமக்கு மேலே விமானத்திற்கு வந்த கடங்கள் அனைத்தும் பூஜை செய்யப்பட்ட அந்த புனித தீர்த்த குடங்கள் இங்கே முருகப்பெருமானுடைய அந்தந்த விமானங்களிலே சண்முகருடைய விமானம், மூலவர் செந்தில் ஆண்டவரினுடைய விமானம், அதே போல வள்ளி தேவசேனையினுடைய விமானம், நடராஜ சுவாமியினுடைய விமானங்களிலே பூஜைகளானது நடைபெற்று வருகின்றது. அதனை தொடர்ந்து நமக்கு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது. நம்பிக்கையோடு முருகப்பெருமானை யார் ஒருவர் வழிபட்டு முருகா என்று ஒரு தரம் உரைக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான நலன்களையும் அருளுகிறேன் என்று நமக்கு அருளக்கூடிய கடவுளாக நம்முடைய கந்த கடவுள் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார், உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையும் யான் பின் செல்லேன், பன்னிரு கை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்து அருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே என்று நமக்கு எடுத்து உரைத்திருக்கின்றார். உன்னை ஒழிய ஒருவரையும் யான் நம்புகிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையிலேயே எவ்வளவு வலிமையை நமக்கு அடக்கி இருக்கிறார் பாருங்கள். பின்னை ஒருவரையும் யான் பின் செல்லேன். இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ஒரு முறை நாம் அவருடைய திருவடிகளை இருக்க பிடித்து விட்டால் அதற்கு பிறகு இன்னொருவரினுடைய திருவடியை பிடிக்கின்ற நிலை நமக்கு வாழ்க்கையில் வராது என்பதை அழுத்தம் திருத்தமாக நமக்கு பதிவு செய்கின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். முருகன் கழலடியை பற்றியவர், வேறு எந்த கழலடிக்கும் செல்ல வேண்டாம், கந்தன் கழலடியே நம்மை காப்பாற்றும் என்பதை அடையாளப்படுத்தி காட்டுகின்றார் நம்முடைய கந்த கடவுள். செந்தில் மாநகரிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு இந்த திருத்தலத்திலே வந்து தங்குகின்றார். தேவர்கள் வந்து முருகப்பெருமானை வழிபடுகின்றார்கள். அப்போது சேவலும் மயிலுமாக இருக்கக்கூடிய சூரபதுமனிலே அந்த மயில் சிரித்ததாம். சிரிக்கின்ற தன்மை மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டு, பறவை விலங்கினங்களுக்கு சிரிக்க தெரியாது. ஆனால் மயில் சிரித்தது. முருகப்பெருமான் மயிலே ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்ட போது அந்த மயில் சொன்னதாம், சுவாமி மன்னிக்க வேண்டும், இந்த அப்பாவி தேவர்கள் முன்னமும் என்னைத்தான் வணங்கினார்கள், இப்போதும் என்னைத்தான் வணங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் முந்தி என்னை வழிபடுகிற போது என் மீது இருந்த பயத்தினால் என் ஆணவத்தினால் பணிந்து என்னை வணங்கினார்கள். ஆனால் இப்போ உங்களினுடைய அன்பன் என்கின்ற பக்தியினால் என்னை வணங்குகிறார்கள் என்று